walk. Stop. Stop, stop, stop. Stop. இந்த ரோட போயிட்டே இருக்கு. ஓ நோ, இது என்ன இடம் இது? இங்க ரோட் போயிட்டே இருக்கு. பிரபா எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? அபி இரு. 3 பேரும் பார்த்து மெதுவா போங்க. வேகமா போனீங்கன்னா கீழ விழுந்துருவீங்க. ஓய் கேர்ள்ஸ், என்ன சொன்னானே கேக்கல? கீழ விழுந்துருவீங்களா? வந்து என்ன பிடிச்சுக்கோங்க. கம் ஆன். ஹாய் மேடம். பாக்குவத்துல வச்சு கூப்பிடணுமா? திரும்ப பிடிச்சுக்கோ, விழுந்துற போற. இந்த ரோட்ல மேடெல்லாம் நிறைய இருக்கு. இவங்க 3 பேருக்குமே ஓவர் அடிச்சு பாட்டி. இவங்கள வீட்டுக்கு கூட்டி போறதா நல்லது. எதை பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு பிரபா. இவங்கள பாக்க பாக்க எனக்கு தலை சுத்துது. செம டயர்டா இருக்குப்பா. சரி சரி வாங்க, வந்து கார்ல ஏறுங்க, போகலாம் வாங்க. காரை நான் தான் ஓட்டுவேன். நான் தான் ஓட்டுவேன். ஓய் பேட் கேர்ள்ஸ், ஐயோ இருக்குறானே. ஐயோ என்ன பண்றீங்க? பேட் கேர்ள்ஸ் ஆன உங்க 2 பேருக்கும் நான் பனிஷ்மெண்ட் தர போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மீ. இல்ல எனக்கு தான். கிஸ் கிஸ் எல்லாம் தர போறது இல்ல. உங்க 2 பேருக்கும் ஓவர் ஹெட்தால வண்டி ஓட்டுற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஏன்னா ஃபைனலி நான் தான் ஓட்ட போறேன். அட கடவுளே, இந்த நிலைமையில இவன் கார் ஓட்டுறதா? பாட்டி நீங்க கவலையே படாதீங்க. சாவி என்கிட்டல இருக்கு. நான் இல்லாம இவங்களால காரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நல்லதுப்பா. சாவி கொடு. ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க போய் எடுத்து வந்துறோம். சரி. ஏய் லிசன் கேர்ள், நீ உள்ள போறதுனால எனக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸும் கலரும் எடுத்துக்கோ. யாரும் எங்கேயும் போத்தவில்லை. கதவை சாத்துங்க. ஏன்? அவர் கேக்குறது பாரு, அதுக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு தேவையான ஸ்வீட் எல்லாமே அந்த கார்ல இருக்கு. யாருக்கு தேவையோ உடனே வந்து ஏறுங்க. வாங்க வாங்க வாங்க, பின்னாடி ஏறுங்க. கம் ஆன். சீக்கிரமா வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். இல்லைனா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. வீட்லயும் யாரும் இல்லை. நான் தேடி வந்ததை எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கிடைச்சிடுச்சு. இதைத்தான் நான் தேடி வந்தேன். மை டியர் அபிஷேக், இன்னும் எதுக்காக இந்த சீடியை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? எனக்காகவா? நான் இப்போ இந்த மியூசிக் சீடியை ரிலீஸ் பண்ணனா எனக்கு ஜாக்பாட் அடிக்கும். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். எந்த மியூசிக்கை வச்சு பிக் ராக் ஸ்டார் ஆனியோ அதே மியூசிக்கை வச்சு நான் உன்னை பிக் டைம் லூசர் ஆக்க போறேன். அடியோட அழிக்க போறேன். ஏய் ஞாபகம் வந்துருச்சு. என்ன? ஏய் ஞாபகம் வந்துருச்சு. சாக்லேட். சாக்லேட் இங்க வச்சதை மறந்தே போயிட்டேன். சாப்பிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணும்? சாரி, யாருக்குன்னு டிசைட் பண்ண முடியல. ஸோ இந்தாங்க இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஒன்னு தானோக்கு, ஒன்னு எனக்கு. என்னங்க, நம்ம சாக்லேட்டை பத்தியா யோசிச்சுட்டு இருந்தோம். நமக்கு இப்ப தெரிய வேண்டியது யார் பிரெக்னெண்டா இருக்கா? யாரு? ஏய் லூசே, நீ தானே பிரெக்னெண்டா இருக்க. அதான் தொப்பை பெருசா இருக்கு. நாடியா? வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படின்னா இவ வயித்துக்குள்ள குழந்தை இருக்கு. ஆனா அது யாரோட குழந்தை? அவரோட தான். குழந்தை அவரோட தான். இவ பிரெக்னெண்டா இருக்கானா குழந்தை என்னோடதா தானே இருக்கும். லூஸ் மாதிரி பேசுற. அது எப்படி ஒத்துக்க முடியும்? குழந்தை இவ வயித்துல இருக்கும்போது அது எப்படி உங்க குழந்தையா இருக்க முடியும்? Your point is right. ஏய் பொண்ணு, குழந்தை உன் வயித்துல இருக்கு, அப்புறம் எப்படி அது ஏன் குழந்தையா இருக்கும்? இந்த குழந்தை உன்னோட தான். நான் இப்ப சொன்னேன் இது உன் குழந்தை இல்ல. இது கூட தெரியல இவருக்கு. அப்படின்னா இந்த குழந்தை எந்த இல்லையா? உங்களோடது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப யாரோடது? ஏய் பொண்ணு, அதான் கேக்குறால, இது யாரோட குழந்தை? அவரோட தான். யார் தான் என் குழந்தை. ப்ராப்ளம் சால்வ். அவ சொல்றது கரெக்ட் தானே? குழந்தை அவ வயித்துல இருக்கும் போது அது அவளோட குழந்தை தானே. ஆனா உன் வயித்துல ஏன் குழந்தை இல்ல?
எனக்கு என்ன தெரியும்? இவ வயித்துல குழந்தை இருக்குன்னா உன் வயித்துலயே குழந்தை இருக்கணும்ல. இருக்கணுமா இல்லையா? சொல்லு. ஆமா, என் வயித்துலயே குட்டி குழந்தை இருக்கணும்ல. தனு, எனக்கு மட்டும் சீக்கிரட்டா சொல்லு, உனக்கு இந்த குழந்தையை யார் கொடுத்தா? இந்த குழந்தை என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தான். How nice. இவளுக்கு இந்த குழந்தையை பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தானா? ஓ, நீயும் போய் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குழந்தை வேணும்னு கேளு. மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி வரும் குழந்தை? என்ன பண்றது, எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே. கவலைப்படாத, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு குட்டி பாப்பாவை கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே, ப்ராப்ளம் சால்வ். ஓ நோ, என்ன பேசுற? நான் எப்படி இவளுக்கு குழந்தை தர முடியும்? உன்னை யாரு கொடுக்க சொன்னா? நான் தானே உன் பாய் ஃப்ரெண்ட். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் எப்ப சொன்னேன்? நீ என்னோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது. ஒருவேளை நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா யார் அது? என்னோட பாய் ஃப்ரெண்ட். இப்போ அது அவ்வளோ அவசியமா? வீடியா ஒன்று கேட்குறேன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் யாரு? அபி, இது கூட உனக்கு தெரியல பாரு. நீ ஒண்ணு என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நீ என்னோட வருங்கால புருஷன். கட்டிக்க போற புருஷன். ஓ, கண்டுபிடிச்சிட்டாளா? நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நான் இவளை கட்டிக்க போற புருஷன். எனக்கு குட்டி பாப்பா வேணும். இப்பவே எனக்கு குட்டி பாப்பா வேணும். குட்டி பாப்பா வேணும். குட்டி பாப்பா வேணும். குட்டி பாப்பா ஏய், வெயிட் ஒன் செகண்ட். குட்டி பாப்பா வேணும்ல? லெட் மீ திங்க். இந்தா உன்னோட பாய் ஃப்ரெண்ட். என்ஜாய். ஐயோ ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். தனு, என் பாய் ஃப்ரெண்ட்க்கு ஹலோ சொல்லு. ஹலோ, கம் ஆன் பாய் ஃப்ரெண்ட், கிவ் மீ a குட்டி பாப்பா. பிரக்யா, இதுகிட்ட போய் குட்டி பாப்பா கேக்குற? இவன் ஏன் சிரிக்கிறான்? அப்புறம் குட்டி பாப்பாவை யார்கிட்ட கேட்கணும்? இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, மினி பாய் ஃப்ரெண்ட். இந்த கட்டி பூச்சின்னு தூங்கு. அவ்வளவுதானா? தனு, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. எனக்கும் தூக்கமா வருது. நான் தூங்க போறேன். ஓகே, I'll see you with a குட்டி பாப்பா. Now good night பா. என்ன வெங்க தூங்கிட்டா? நான் எங்க தூங்குவேன்? நீயா? நீ போய் உன் பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. அப்ப நீ? நான் என்ன பண்றது? எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, குட்டி பாப்பாவும் தேவையில்லை. ஸோ நான் தனியா தூங்கிக்கிறேன். சரி, அப்படின்னா நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போறேன். எங்க அவன்? நான் போறேன். குட் நைட். எங்கன்னு தெரியல. இவ என் பெட்ல தூங்கிட்டா. ஏய், உன் பாய் ஃப்ரெண்டை என் பெட்ல இருந்து எந்திரிக்க சொல்லு. உன் பாய் ஃப்ரெண்ட் என் பெட்ல என்ன? எங்க போனா காது? இந்த குழந்தைய எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தான். என்ன இப்படி பண்ணிட்டேன்? இப்ப என்ன பதில் சொல்ல போற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல? நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டியா? ஸ்டூபிட், நீ ஒண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு குடும்ப பொண்ணு இப்படிதான் பேசுவாளா? ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தனு. இந்த குழந்தையே எனக்கு என் பாய் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். ஆனா அபி என் பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு நீ சொல்லியிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ சொன்ன மாதிரி அபி உன் பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா அப்போ இந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லு.